நான் அடிச்சு சொல்றேன், இது மாதிரி ஒரு மேரேஜ் உங்க லைஃப்ல கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல எல்லாம் மாப்பிள்ளையை வெல்கம் பண்றதுக்கு மாலை அணிவிச்சு ஆரத்தி எடுத்து தானே வரவேற்போம். ஆனா கான்பூர்ல எப்படி வரவேற்கிறாங்கன்னா, தக்காளி இருக்குல்ல, தக்காளியை வந்து அவங்க மேல அடிச்சு, மாப்பிள்ளை மேல அடிச்சு தான் வரவேற்கிறாங்க. அண்ட் சிந்தியில அவங்களுடைய வெட்டிங் கஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாப்பிள்ளையோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி கிழிக்கிறது தான் அவங்களுடைய வெட்டிங் கஸ்டம். இது மாதிரி கிழிக்கிறது மூலயமா அவங்களுடைய பேட் லக் எல்லாமே போயிடுது, குட் லக் வந்தது அப்படின்னு இன்னமும் அவங்க பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ்வலா பொண்ணு தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். ஆனா மேகாலயால வந்து மாப்பிள்ளை மணப்பெண்ணுடைய வீட்டுக்கு வந்துருவாங்க. வெஸ்ட் பெங்கால்ல மாப்பிள்ளையோடைய அம்மா வந்து கல்யாணத்துக்கு வரவே மாட்டாங்களாம், இங்கே தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கல்யாணத்துக்கு வந்தா சகனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. மணிப்பூர்ல மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி 2 மீனை வந்து வாங்கி ஒரு குளத்துல வந்து விடுவாங்களாம். அந்த 2 மீனுமே ஒரே நேர்கோட்டுல ஒரே டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா அது நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ண ஆரம்பிப்பாங்களாம். நான் சொன்னதுல எது உங்களுக்கு ரொம்ப வியடா தெரிஞ்சது, கஸ்டம்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க.